வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு பெண் வரன் பார்த்துட்ருக்காங்க. வயது 27, நட்சத்திரம் பூராடம், ராசி தனுசு, படித்தவங்க, திறமையானவங்க, அழகானவங்க, ஒரு நல்ல வரன் தேடுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய சகோதரன் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வயது, ராசி இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு எலைட்டில் தான் தேடிட்டுருக்காங்க. ஸோ நல்ல வரன், நல்லா படித்த ஒரு திறமையான, ஒரு அன்பான, ஒரு உறுதியான ஒரு ஆண் மகன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி வரன் இருந்ததுன்னா info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டைரெக்டாக பேசுகிறேன். ஃபர்தராக அது என்ன ஆகுதுன்றதை அந்த ஹாரோஸ்கோப் மேட்சிங்கை பொறுத்து முடிவெடுப்போம். இந்த வீடியோட எண்டில் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் தொடர்ந்து எல்லா சபையும் மாதம் கொடுத்துட்டு தான் இருக்கும். lifehoroscope.in இந்த சைட் மட்டும்தான் நம்மளுடையது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்டு இந்த lifehoroscope.inல தொடர்ந்து எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. நட்சத்திரம், வாஸ்து, நியூமராலஜி, மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சி பலன்கள் அத்தனையும் இருக்குது. நீங்கள் உள்ளே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட, உறவுகளோட. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். தேங்க்யூ. மீனம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 2024 ஆகஸ்ட் மாதம் குரு செவ்வாய் கூட்டணி, நல்ல கூட்டணி. பட் குரு செவ்வாய் வந்து 3rd ஹவுஸில், 6th ஹவுஸில் புதன் சுக்கிரன், 5ல் வந்து உங்களுக்கு வந்து சூரியன், 2ல் வந்து உங்களுக்கு எந்த கிரகமும் கிடையாது. ராகு கேது 1 and 7, சனி 12ல் வக்ரம். அதாவது மீனம் ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கும்னா அந்த குரு செவ்வாய் கூட்டணி வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். மெயினாக வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். இன்னொன்று லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 1, லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 10. ஸோ 1, 2, 9, 10 இந்த கன்ஜெக்ஷன் இன்கம் சோர்ஸுக்கு கொஞ்சம் நல்லது. ஏதோ ஒரு வகையில், அதாவது நாங்கள் வந்து வேலையை இழந்துட்டோம், பிஸ்னஸில் நஷ்டமாயிடுச்சு, கடன் ஆயிடுச்சு, நிறைய ட்ரை பண்ணுறேன் ஒன்றும் நடக்கலை, நிறைய போராடுறேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் ஆகஸ்ட் மந்தில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். அந்த குரு செவ்வாயுடைய கூட்டணி வந்து ஏதோ ஒரு விஷயம், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நம்ம வந்து இப்படியே போயிடுமான்னு நினச்சோம், பட் நமக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுதான் அந்த குரு செவ்வாயுடைய கூட்டணி. அது கரியரில், ஜாபில், பிஸ்னஸில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்டேட்டஸை பெட்டர் ஆக்குது. ஃபேமிலி, இந்த குடும்பத்தில் எதுவும் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு மேரேஜ் விஷயமா இருக்கலாம். முடிவெடுக்க விடாது. ஒரு மனசு எப்படி இருக்கும்னா, நம்ம கல்யாணம் பண்ணலாமா, தள்ளி போடலாமா, இல்லை இந்த வாரம் ஓகே பண்ணிடலாமா, இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமா, இப்போ இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கே, இப்போ போய் எப்படி இறங்கி பண்ணுறது, இல்லைனா எனக்கு அதிருப்தியாக இருக்குது, லைக் வரக்கூடிய வரன் வந்து திருப்தியாக இல்லை, அதிருப்தியாக இருக்குது, ஏற்றுக்கலாமா இல்லை விட்டுடலாமா, அப்படி ஒரு குழப்பமான மனநிலை. எப்பவுமே ஒரு குழப்பமான காலத்தில் முடிவு எடுக்கக்கூடாது. அது அப்படியே தள்ளி போட்டுருங்க. மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயத்தை 2 முறை 3 முறை ரிப்பீட்டாக வந்து உங்களை லேர்ன் பண்ண வச்சுருவார். லைக் நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்துடக்கூடாது. இப்போ இதோடைய பலன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்துடக்கூடாது. நான் படிச்சுட்டேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இங்கே போனால் அதை முடிச்சிடுவேன், இங்கே போனால் அதை பண்ணிவிடுவேன், அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ப்ராக்டிஸை திரும்ப திரும்ப பண்ணால் நல்லது. இந்த டைமில் மீனராசி புதன் வந்து 6th ஹவுஸில், சனி வந்து 12th ஹவுஸில், குரு வந்து 3rd ஹவுஸில், கிட்டத்தட்ட எல்லாமே மறைஞ்ச ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண ரிப்பீட்டட் ப்ராக்டிசஸ், அந்த ப்ராக்டிசஸ் தான் கை கொடுக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வில் பி பெட்டர். ஹெல்த்து, மீனம் ஏற்கனவே சொல்லிட்டேன், 7th சனி வந்துட்டாலே அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் ஒரு வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணுறீங்க, வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க, ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க, படி ஏறுறீங்க, கடலில் குளிக்கிறீங்க, ட்ரக்கிங் போகிறீங்க, ட்ரிப் அடிக்கிறீங்க, டூர் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் கூட சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிங்க, அது நல்லது. ஒரு பைக்கில் போக ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. ஸோ எல்லாமே வந்து சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏன்னா அந்த சனியை என்ன சொல்லுதுன்னா, சனினா இரும்பு, சனினா எதில் நீ அலட்சியமாக இருக்கிறாயோ அதில் நான் சோதிப்பேன், அதான் அதுக்கு அர்த்தம்.
அதில் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபுட் அண்ட் அதர் ஹேபிட்ஸ் ஆல் இன்க்ளூடட். இல்லத்தரசிகள், பெண்களுடைய மனநிலை நமக்கு இப்போவா இந்த 7 சனி வரணும்னு நிறைய பேருக்கு தோணும். அதுவே பர்டிகுலராக இந்த 30+ இருக்கக்கூடியவங்க, 33, 34, 38, 40 இந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்குலாம் நமக்கு இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு 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 சூழ்நிலை வரணும், 7 சனி வரணும். நமக்கு ஜாபும் போகணும், ஃபேமிலியும் பார்க்கணும், பசங்களையும் பார்க்கணும், பேரண்ட்ஸையும் பார்க்கணும், நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும், நமக்கு ஃப்யூச்சர் பிளான் இருக்குது, வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம். இது ஒரு பொங்கு சனி தான் இருந்தாலும், பட் அந்த ஒரு டஃப் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது. இதில் முதல் சுட்டு 7 சனி மீனம்க்கு நடக்கிறவங்களுக்கு தான், சப்போஸ் சில பேர் 22, 23 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, முதல் சுட்டு 7 சனி வந்திருக்கும். அப்போ அவங்களுடைய சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. அது இந்த டஃப் சேலஞ்சஸை இந்த சமயத்தில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புதிதாக கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த கணவன் மனைவி உறவு நிலைய புரிதல், மாமியாருடைய புரிதல், இதெல்லாம் தான் அந்த சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்றது தான். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுறதுக்கு உங்களுடைய புரிதல் ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும், மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ, அதாவது நீங்கள் வந்து ஒரு 60+ இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சப்போஸ் 70 இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனியில் நிறைய பேர் வந்து யாரையாவது நம்பி நம்ம பணம் போடலாம், ஒரு சைலண்ட் இன்கம்மாக நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து உழைக்க வேண்டாம், யாரையாவது நம்ம பணம் கொடுத்தா அவங்க ஏதாவது நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, இந்த நம்பிக்கை வேண்டாம். ஒருவரை நம்பி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தொழில் முதலீடுகள் செய்கிறது தவிர்க்க வேண்டிய நேரம் தான் இது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஏதாவது செய்ய முயற்சி பண்ணலாம். பட் இன்னொருவரை நம்பி நீங்கள் இறங்குறது இஸ் நாட் அட்வைசபிள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதை புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவரால் மீனம் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வோடு சிந்தித்து ஒரு விஷயத்தை பண்ணலாமா வேணாமா ஆலோசனை கேட்டு முதலீடு செய்கிறது, திருமணம் செய்கிறது, திருமணம் செஞ்ச பிறகு வாழ்க்கையை நடத்துறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, கொஞ்சம் பிரார்த்தனைகள், ப்ரேயர்ஸ்லாம் சின்சியராக பண்ணுறதுலாம் இருந்தால் இந்த மீனம் என்னென்னா அந்த சனி கொடுக்குற சோதனைலேருந்து ஒவ்வொன்றா கடந்து சென்று வந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவாக நீங்கள் அதை கொண்டு போயிடலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த பொது பலனை ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணுறீங்க. முதல்ல ராசியாக லக்னமான்ற குழப்பம் இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்குது. ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய மனசில் எப்படி ஆசைப்படுவீங்க, உங்கள் மனசு எப்படி நினைக்கும்ன்றது தான் அந்த ராசி. அப்போ நீங்கள் பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றது அதை இண்டிகேட் பண்ணும். லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களோட விதிப்படி அது எப்படி கோளுடைய நகர்வு இருக்குது, அது என்ன நடத்தும் அப்படிங்கிறது தான் லக்னம். அதன் அடிப்படையில் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போ லக்னம்னா சூரியன், ராசினா சந்திரன். சந்திரன்னா மனசு உடம்பு, லக்னம்னா விதி ஆன்மா. அவ்வளோதான். அந்த மாதிரி புரிஞ்சுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டுமே தான் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறது இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது நடக்கலை, நீங்கள் சொல்கிறீங்க இந்த ராசிக்கு அப்படி இருக்குது, அந்த ராசிக்கு இப்படி இருக்குது, இன்னும் ஏன் எனக்கு வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு. எல்லாரும் நான் பேசும்போதும் பர்சனலாக நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ மேஷ ராசி குரு சூப்பராக இருக்கார், ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க மீன லக்னம். அதே மாதிரி சில பேர் வந்து இப்போ நான் வந்து நீங்கள் சொன்னீங்க கன்னி ராசி எக்ஸ்ட்ராடரியாக குரு பார்வை வந்திருக்கு, நல்லது நடக்கும், பட் ஆனால் லக்னம் கேட்டால் கடக லக்னம். ஸோ லக்னத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குன்றதை புரிஞ்சுங்க. அடுத்தது உங்கள் ஹாரோஸ்கோப்பை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோன்னு வச்சுப்போம். ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோம். பாசிட்டிவ் நடக்கலைன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க, நெகட்டிவ் மட்டும் நடக்குதுன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க. கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி, அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷமே இல்லைன்னா நான் சொல்கிற நெகட்டிவே நடக்காது. தோஷமே இல்லைன்னா என்னென்னா நெகட்டிவாக பிளானட்ஸ் கன்ஜெக்ஷனே ஆகலை, எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நீட்டாக அட்லீஸ்ட் ஆவரேஜாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. தோஷம் சொல்கிறது இல்லை நெகட்டிவ் சொல்கிறது நடக்கவே நடக்காது. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பாசிட்டிவாக நிறைய பிளானட்ஸ் பொசிஷன் ஆயிருந்ததுன்னா நான் சொல்கிற பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும். அப்போது அந்த ஹாரோஸ்கோப்லேயே தோஷங்கள் இருந்ததுன்னா அப்போ தான் நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன மைனஸ்லாம் நிறைய தெரியுது, உங்களுக்கு பெருசாக தெரியுது. இதுதான் வித்தியாசம். இதுக்கு தான் நான் ஒரு முறையும் உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும் உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ்னால் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஹேண்டில் ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டை கிளியராக வச்சுக்கோங்க. இப்போ நடக்கிற டிரான்சிஷனாக அதுக்கு மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி எது பொருந்துது அப்படிங்கிறது தான் அது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்குது, ஹாரோஸ்கோப்பே எங்களுக்கு தெரியாது. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். அதை படிக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.
இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். செல்ஃபாகவே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் ஆர் டைம்லாம் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடாதீங்க. ஜென்ரல் கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க. ஏன்னா நாங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணினா பாசிட்டிவாக ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்னு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷத்தை கண்டிப்பாக தரும். இன்னும் என்ன பெட்டரான வீடியோலாம் நிறைய போட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பண்ணுங்கள், அது நிறைய வீடியோ பண்ணிட்டேன். நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கமெண்ட்ஸ் போடுறீங்க. அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். எல்லா நட்சத்திரத்துக்கும் வீடியோ பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை நீங்கள் அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். மேட்சிங்க்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஏதாவது டைட்டில் இருந்தால் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் நான் முன்னால் சொன்ன விஷயம், இந்த வீடியோடைய ஓப்பனிங்கில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல வரன், ஒரு பெண், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் எலைட் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி வரன் பார்க்குறாங்க. எனக்கு பர்சனலாகவும் நல்லா தெரியும், ரொம்ப வருஷம் பழக்கம்னால சொல்கிறேன். ஒரு பெண், வயது 27, அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, திறமையானவங்க, இப்போ பிஸ்னஸில் இருக்காங்க, அழகாகவும் இருப்பாங்க. ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்குறாங்க. அந்த வரன் நல்ல ஒரு எய்ம் அண்ட் ஆம்பிஷன் உடையவராக இருக்கணும். லைஃப்பில் ஒரு நல்ல ஆம்பிஷனாக இருக்கணும், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறவராக இருக்கணும். அது அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்களும் அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓரளவுக்கு வெல்த் இருந்தால் போதும். ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன், பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அண்ட் அவங்களுடைய லக்னமும் தனுசு லக்னம். ஸோ யாராவது அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா info@lifehoroscope.in இந்த மெயிலுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கிளியராக நீங்கள் டைட்டிலே போட்டுருங்க, திஸ் இஸ் ரிகார்டிங் அந்த பிரைடுடைய கம்பேட்டபிலிட்டிக்காகன்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்கள் நம்பரும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர், இல்லை உங்களுடைய யார் உங்களுக்கு அந்த கன்சர்ன் பர்சனோ அவங்க நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை ரீட் பண்ணிவிட்டு ஹாரோஸ்கோப் மேட்சிங்கும் பார்த்து, ஏன்னா ஹாரோஸ்கோப்போட ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாரோஸ்கோப்பையும் நான் பார்த்துட்டு ஓகேனா நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறேன். ஃபர்தராக என்னன்றதை பேசுவோம். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, தனுசு ராசியாக இருக்கிறதுனால ரிஷப ராசி, துலாம் ராசி, கடக ராசி அப்ரோச் பண்ண வேண்டாம். இந்த மூணும் பொருந்தாது. ஈவன் தனுசு ராசியே இருந்தாலும் மூலா நட்சத்திரம் மட்டும் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நட்சத்திரங்களில் பூராடம் நான் சொல்லிட்டேன், பெண்ணுடைய நட்சத்திரம் பூராடம். நீங்கள் யாராவது பூராடமே பிறந்திருந்தால், இல்லை பூரம், இல்லைனா பரணி, இல்லாவிடில் நீங்கள் வந்து உத்திரட்டாதி, பூசம், அனுஷம், இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தாலும் அது பொருந்தாது. ஏன்னா ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. மற்றவர்கள் அப்ரோச் பண்ணலாம். ஜாதகத்தில், பெண்ணுடைய ஜாதகத்தில் தோஷம் கிடையாது. அதே மாதிரி தோஷம் உள்ளவர்கள், சப்போஸ் ராகுக்கு தோஷம் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம். செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அது வி கேன் கன்சிடர். செவ்வாய்க்கு நிறைய நிவர்த்தி உண்டு. ஸோ செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அப்ரோச் பண்ணலாம். நிவர்த்தி இருக்குது, அதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடியில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த மாத பலனோட. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.